கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய், கர்த்தர் இடைவிடும்படியாய், அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை விடுவிக்க முடியாய், நம்மை பலப்படுத்த முடியாய் ஒரு விசை நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளின் காலவழிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த போற நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்தீர், நல்ல ஜீவன் சுகபலம் தந்தீர், தேவைகளை சந்தித்தீர், கூட இருந்தீர், தப்புவித்தீர். அதுக்காய் நன்றி. இந்த காலவழியிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரனுடைய வார்த்தை கேட்க உடைய நாமது மகிமைக்காய் எங்களை கத்திரண்டோரே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து வரும்போது ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிய ஏற்றுக்கொள்ள விசுவாசிக்க அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் ஆட்கொள்வீராக. கர்த்தர் எங்களோடு பேசும். உங்களுடைய நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாது வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளில் அப்படியா நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 24 verse 1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி என்று சொல்லி அந்த 2வது வசனத்தையும் வாசிக்கும் போது தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக, ஆறுதலாக, சந்தோஷமாக, ஒரு மகிழ்ச்சியான தேவனுடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது சிறுமைப்பட்டார்கள். உபத்திரவத்தில் பலவிதமான கஷ்டங்கள் இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்த பிறகு தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், திட்டம் என்னவென்றால் எகிப்தில் இருந்தது போல அவர்கள் அடிமையா இருக்கக்கூடாது, அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினதை ஆண்டவர் இந்த பீலேயாமுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆசீர்வாதம் தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை விசுவாசிப்போமாக. நிறைய பேர் நமக்காக ஜெபிக்கிறாங்க. நம்ம ஆசீர்வாதத்துக்காக விசேஷ ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. சில விசேஷ நபர்கிட்ட போறோம். ஆனா ஒன்று தெரிந்து கொள்வோம், நம்முடைய ஆசீர்வாதம் தேவனிடத்தில் இருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஒரு மனுஷன் நம்மை ஆஸ்வதிக்க முடியாமல் போனாலும், சித்தம் இல்லாமல் போனாலும், ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அதை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம உலகத்துக்குள்ள இருக்கிற போது உலக பிரகாரங்கமான ஆசீர்வாதங்கள் இருந்தோமா இல்லையோ, ஆனா ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து நம்மை நிலைநிறுத்தி நம்மை மகிழ பண்ணுகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாடுகள், அது ஒரு பக்கம். அது ஆண்டவருடைய மகிமைக்காய் நாம் சில காரியங்களை ஏற்று சகிக்க வேண்டும். ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் தம்மிடத்தில் வந்த எந்த ஒரு நபரையும் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார், கனப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலேயும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு 5 விதமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதை இந்த காலவெளியில நாம் பெற்றுக்கொண்டு இந்த வசனத்து மேல கை வச்சு ஜெபம் பண்ணி நாங்க இந்த மாதிரி வளரணும், இந்த மாதிரி ஆஸ்வதிக்கப்படணும்னு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் இஸ்ரவேலராய் மாறும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று
ஆண்டவருடைய வார்த்தைகள் விதமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் ஆபிரகாமுடைய சந்ததிகளாய் இருக்கிற நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே பிலேயாம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்த விதத்தை பார்த்து அவன் சொல்லுகிறான், கர்த்தர் இவ்விதமாய் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது நான் இவர்களை சபிக்கவோ இவர்களுக்கு விரோதமாக ஒன்றும் என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 8ஆம் வசனத்துல 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி என்று சொல்லி பிலேயாம் அந்த பாலாம் என்ற ராஜா கிட்ட சொல்றான், கர்த்தரே ஒரு மனுஷனை வெறுக்காம இருக்கும்போது அல்லது கர்த்தரே ஒரு மனுஷனை சபிக்காம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாவே இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்ட போது அப்படிப்பட்ட காரியங்கள் மாற்றக்கூடாதவைகள் அல்லது ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிற காரியங்கள் யாரும் தடை செய்ய முடியாது என்பதை அவன் திட்டவட்டமாக இங்க சொல்லுகிறதை வாசிக்கிறோம். நிறைய பேர் நமக்கு நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, யாரோ ஏதோ பண்ணிட்டு அங்கே ஆசீர்வாதங்கள் குறைவா இருக்கிறது, என் வாழ்க்கையில வருகிற நன்மைகள் தடைப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை முந்தின அதிகாரங்கள் நம்ம வாசிக்கும் போது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. கடந்த நாட்டில் நம்ம வாசிச்சோம். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினான். எகிப்துன்ற ஒரு நிலைமையோ எண்ணமோ சிந்தையோ உலகத்துடைய பழக்க வழக்கங்களோ எண்ணங்களோ நமக்குள்ளேருந்து முற்றிலும் விடுபட்டு நம்ம அதுலேருந்து வெளியில வரும்போது, ஏன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல வச்சு ஆசீர்வதிச்சார். பொன்னையும் வெள்ளியும் உடைய என்ன பண்ணாங்க, எல்லாம் அபகரித்தார்கள். ஆனா அங்க இருக்க தேவன் விடவில்லை. அவர்கள் வெளியில வரும்படி தேவனுடைய பிரதான திட்டமா இருந்தது. அப்ப எகிப்துடைய காரியங்கள் நமக்குள்ள காணப்படாதபடி நம்ம அதுல இருந்து வெளியில வரும்போது நிச்சயமாய் ஆண்டவர் அந்த இஸ்ரவேலை ஆசீர்வதித்தது போல நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது முதலாவது அவர் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 24:5. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆண்டவர் இஸ்ரவேலை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? முதலாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அந்த வாசஸ்தலத்துக்குள்ள ஆண்டவர் குடியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம 2 பேர் 3 பேர் எங்கெல்லாம் அவருடைய நாமத்துல கூடுகிறோமோ அங்கே தேவன் என்ன பண்றாராம், இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. முதல்ல அவர் வீட்டுக்குள்ள நம்முடைய இல்லத்துக்குள்ள நம்முடைய உள்ளத்துக்குள்ள வருகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பின்பு தேவ ஜனங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் என்ன பண்றாரு, வாசம் பண்ணுகிறார். அது குடிசை வீடா இருக்கலாம், கோபுரமா இருக்கலாம், அரண்மனையா இருக்கலாம், அது ஒரு தெருவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போற வழியில நடக்கிற அந்த சம்பவங்கள், சின்ன சின்ன டென்ட் போட்டு அப்படியே குடியிருக்கிறாங்க. இந்த நம்ம பெங்களூர்ல இந்த புறநகர்ல பாத்தீங்கன்னா இந்த ஏழை ஜனங்கள் ரோட்டோரமா டென்ட் போட்டு குடியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ஒருவேளை கவர்ச்சிகரமா இல்லாட்டாலும் இங்க பிலேயாம் அதை பார்த்து சொல்றாரு, அந்த டென்ட்டுக்குள்ள அந்த இடத்துல ஆண்டவர் அவரோட என்ன பண்றாரு, தங்கி இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப அன்பான தெய்வ பிள்ளைகளே, முதலாவது இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எனக்குள்ள தங்குகிற வாசஸ்தலமாக நான் காணப்படும் போது வெளித்தோற்றத்துக்கு நான் ஒரு சாதாரண ஆளா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம். அது முக்கியம் அல்ல. தேவன் என்னோடு வாசம் பண்ணுவது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எப்படி இருக்கிறது, அழகானவைகள். பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் டென்ட், அவ்வளவுதான். ஆபிரகாம் சொல்றார், நாங்கள் பரதேசின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த நாடோடிகள் அப்படிப்பட்டவங்க எல்லாம் பெரிய பெரிய வீட்டை கட்ட மாட்டாங்க, அப்படியே ஒரு சின்ன சின்ன டென்ட் இருக்கும். ஆனா அதன் மத்தியில கர்த்தருடைய மேகம் கடந்து வந்தது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு எகிப்திலிருந்து பிரயாணம் பண்ணினார். ஜனங்க போக 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 மேகமும் முன்பதாக செல்லுகிறது. எங்க ஆண்டவர் இருக்க சொல்றாரோ அங்க அவங்க இருக்கும் போது மேகம் அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தது. அப்ப ஆண்டவர் முதலாவது நம்முடைய புதிய ஏற்பாட்டில நம்முடைய உள்ளமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை அவர் அலங்கரிக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள வந்தாச்சுன்னா நம்ம ஒரு சின்ன குடிசையில இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமா இருக்கிறோம்.
தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், பராமரிக்கிறார். இதுதான் தேவன் நம்மோடு இருக்கிற ஒரு அடையாளத்தினுடைய முதல் காரியம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 30:18 புக் ஆஃப் ஜெரமியா chapter 30 verse 18. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன் போல நிலைப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை என்ன பண்ணுவேன்? கூடாரமா இருக்கும்போது, நம்ம சிறையிருப்புக்குள்ளா இருக்கும்போது அது அழகானவைகளா இருக்காது. நம்ம எளிமையா இருந்தாலும் சரி, நம்ம வசதி உள்ளவர்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிறையிருப்புக்கும் எந்த ஒரு அடிமைத்தனத்துக்கும் நம்ம விட்டு கொடுக்காதபடி இருக்கும்போது சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு என்ன பண்ணுவேன்? இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். நம்முடைய கூடாரங்களை அவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் அதை மாற்றம் செய்கிறார், மாற்ற விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசஸ்தலத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு காலத்துல கூடாரத்தில் இருந்தவங்க, ஒரு காலத்துல அடிமையா இருந்தவங்க, இன்னைக்கு தேசத்துல இஸ்ரவேல் தேசம் உலகத்துல ஒரு நிலையான ஒரு நகரமாக, அதுவும் ஒரு பெயர் பெற்ற நகரமாக காணப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணாரு? இரக்கம் செய்த தேவன் இன்னைக்கு நமக்கும் இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். முதலாவது நம்முடைய உள்ளமாகி அவருடைய வாசஸ்தலத்தை அவருக்கு முற்றிலுமாய் நாம் கொடுக்கும்போது அவர் வந்து தங்கி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியங்கள், நம்மோட அவர் வாசம் பண்ணுகிறது நமக்கு ஒரு பெரிய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு அளவாய் காணப்படுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது verse 6 என்ன? புக் ஆஃப் நம்பர்ஸ் chapter 24 verse 6. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், அல்லது அவர்கள் அப்படின்னு சொல்லலாம், அவர்கள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. ஒரு நல்ல வீட்டை சுற்றிலும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் இருந்தால் அது ஒரு ஆஸ்வாதத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு செழிப்பு என்பது அங்கே காணப்படுகிறது என்பதை ஆண்டவர் இங்கே என்ன பண்றாரு? விளக்குகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, அது விருட்சங்களைப் போல இருக்கிறது. விருட்சம் என்பது வளரக்கூடியது, வளரக்கூடிய தன்மை. அப்ப ஆண்டவர் நம்மோடு இருந்து முதலாவது நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிறகு நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தியானிக்கும் போது தாவீது என்ன பண்ணா? நாளுக்கு நாள் என்ன பண்ணா? விருத்தி அடைந்தான். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். ஈசாக்கு நாளுக்கு நாள் என்ன பண்ணா? விருத்தி அடைந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படியே நான் யோசித்து பார்த்தேன். அப்போ நாளுக்கு நாள் அவங்க ஆண்டவரை தேடுறதுல அதிக நேரத்தையும் அதிக பிரயாசத்தையும் அவங்க செலுத்திருப்பாங்க. அதனாலதான் அப்படி எல்லைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? விரிவாக்கி கொண்டே இருந்தார். நம்ம வாழ்க்கையில நம்ம அப்படி தேடும் போது நம்ம விரும்புவதற்கும் வாஞ்சிப்பதற்கும் அதிகமான ஒரு ஆசீர்வாதங்களை நாள்தோறும் நம்ம வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, ஒரு விருட்சம் வளருகிறது போல நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் காணப்படும். இருக்கிற நிலைமையில் இல்லாதபடி ஆண்டவர் எல்லா விதத்துல அனுகூலங்களையும் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்து ஆண்டவர் நம்ம இருக்கிற நிலைமை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு என்ன பண்ணுவீங்க? பெருகுவீர்களாக சொல்லி ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். அப்போ ஒரு வளர்ச்சியை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து, அது எப்படிப்பட்ட வளர்ச்சி என்றால் தண்ணீர் ஓரத்துல இருக்கிற ஒரு விருட்சங்களை போல என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம யாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், ஆனா ஒரு தடவை மீண்டும் வாசிக்கிறேன். 6ஆம் வசனம், என்னாகும் 24:6. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் என்ன பண்ணுகிறது? அவங்க வாழ்க்கை கர்த்தர் அவங்களுக்குள்ள வாசம் பண்ணும்போது, உலாவும் போது,
கர்த்தருக்கு முழு ஆவி ஆத்மா சரித்தை கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த வீட்டினுடைய அதிகாரியா இருந்து அந்த வீட்டிலே ஒரு ஆசீர்வாதத்தை வளரச் செய்கிறார். சங்கீதம் 1 அதிகாரம் 3 வாசிக்கும் போது Psalms chapter 1 verse 3, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது ஒரு சாதாரண வசனம் கிடையாது. வேதத்தில் உள்ள பிரதானமான ஆசீர்வாதங்கள் இது ஒன்று. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அதை தான் 1 சொல்றார். 2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, நம்ம எல்லாம் பிரியமா இருக்கிறோம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான்னு சொல்லிட்டு அந்த பாக்கியம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு 3 சொல்றாரு. அது எப்படிப்பட்டதா இருக்குமா அந்த பாக்கியம் அல்லது அவருடைய வாழ்க்கை? அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல என்ன பண்ணுவானா, சாகர வரைக்கும் இலை உதராதிருக்கிற ஒரு மரத்தை போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செய்ய, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அதுதான் வளர்ச்சி. ஆண்டவருடைய நாம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடகடன்னு உயர்வாங்க, பார்த்தா அதுக்கேற்ற செலவுகளும் நஷ்டங்களும் இழப்புகளும் வந்து அந்த குடும்பம் மேலோக்கி போகாதபடி பின்னுக்கு இழுக்கிற சில வல்லமைகள் அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைக்க முடியும். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லைன்னு சொல்லுகிறபடி தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. இது வெரி ட்ரூ. there is no evil power against the children of God. அப்ப ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது we have to be a real Israelites. முற்றிலும் இஸ்ரவேலர்களாய் மாறணும். அப்படி மாறும்போது கர்த்தர் நிச்சயமா இறக்க செய்வார். அப்படி மாறத்துக்குரிய ஒரு வழிதான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். அப்புறம் தியானமா இருக்கிற மனுஷன் என்னவா, பாக்கியவன். இரவும் பகலும் கர்த்தரையே நம்ம மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போது நம்முடைய காரியங்களை ஆண்டவர் வளரச் செய்கிறார். 3வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது என்னாகும் 24:7 புக் ஆஃப் நம்பர்ஸ் chapter 24 verse 7, அவர்களுடைய நீர் சால்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். அவர்களுடைய நீர் சால்களில் இருந்து தண்ணீர் என்ன பண்ணுமா, பாயும். அந்த வசனத்தை இன்னொரு விதத்துல சொல்ல போனா அவருடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும். மற்றவங்க அனுபவிக்கத்தக்க விதத்துல, மற்றவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற விதத்துல அவன் நிழலில் அநேகர் குடியிருப்பார்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறபடி இந்த ஆசீர்வாதத்தினுடைய 3வது ஒரு காரிய அடையாளம் என்னன்னா, அநேகருக்கு தகப்பனாக தலைவனாக அநேகர் நம்மோட சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிற அளவுக்கு ஆராதிக்கிற அளவுக்கு பைபிள் ஒரு வசனம் சொல்லுதுல, அழித்து போற உலக பொருட்கள்லாம் ஜனங்கள் என்ன பண்ணுங்க, ஆதாயப்படுத்துங்க. நமக்கே இல்லை, அப்புறம் எங்க மற்ற ஜனங்களை கொடுத்து ஆதாயப்படுத்துகின்ற நிலைமைகள் மாறி ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்ப இந்த அளவுக்கு தான் அப்படி ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே மீதியா இருக்கும், வழிந்து ஓடும். 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதித்த தேவன் 12 கூடை நிறைய என்ன பண்ணாங்களாம், எடுத்தார்கள். எல்லா விதத்திலுமே நம்மகிட்ட இருந்து நம்முடைய அளவுக்கு அதிகமாக மற்றவங்களும் பயன்பெறத்தக்க விதத்துல தான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். வளர்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு மேன்மை. அந்த இடத்துல சொல்லுது 7ஆம் வசனம், அவர்களுடைய நீர் சால்களிலிருந்து தண்ணீர் என்ன பண்ணுமா, வரும்னு சொல்லல, பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் என்ன பண்ணுமா, மேன்மை அடையும். வளர்ச்சி. 3வது மேன்மை என்றால் மற்றவர்களுக்கு உதவுகிற விதத்துல ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதிப்பார். அப்ப நம்முடைய சாட்சி உள்ள ஜீவியம், ஜெப ஜீவியம், கனி கொடுக்கிற ஜீவியம் அநேகரை ஆண்டவருக்குள்ள ஆதாயமாக்கத்தக்க விதத்துல நம்மளை நம்ம ஆதாயமாக்கி கொள்றோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளால அநேகர் ரட்சிக்கப்படும் போது, ஆண்டவருக்குள்ள வரும்போது நம்மளால மற்றவங்களை ஆஸ்வதிப்படுகிற விதத்துல ஆண்டவர் நம்முடைய காரியங்களை என்ன பண்ணுவாரு, அவன் செய்வது எல்லாம் வாக்கியம் சொல்லுகிறபடி எல்லா விதத்துல தேவன் ஒரு அற்புதங்களை செய்வார். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஏன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாதபடி மற்றவர்களை குறித்த ஒரு பாரமும் தரிசனமும் கரிசனையும் எப்படியாவது அவர் ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாவது கர்த்தருக்குள்ள வர வேண்டும் சொல்கிற வாஞ்சை நமக்கு இருக்கும் என்றால் நம்ம மூலமாய் மற்றவருடைய பொருட்களையும் பொருளாதார தேவைகளையும் சந்திக்க ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 சாமுவேல் chapter 5 verse 12, கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது.
ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது என்ன பண்ணானா கண்டிருந்தார். ராஜ்யத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்கிறாரு, அவன் வாழ முடியா. அதுக்கப்புறம் ராஜ்யத்தை என்ன பண்றாரா உயர்த்தினார். அவருடைய எல்லைகளை எல்லா இடத்திலையும் பரம்ப செய்கிறார். எல்லா ராஜாக்களும் அவனுக்கு அடிபடிய முடியாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட இரக்கத்தை தாவீதுக்கு செய்யும் போது, அந்த தாவீதுடைய தேவனை நாம் ஆராதிக்கிற நமக்கும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய நிலைமைகளை ஒரு மேன்மை உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வளர்ச்சின்றது தனிப்பட்ட ஆசீர்வாதம். மேன்மைன்றது மற்றவங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் நம்முடைய பேரை பெருகப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது 8ஆம் வசனத்துல, என்னாகமம் 24:8, நம்பர்ஸ், புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 24:8, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். 23ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே அதை சொல்லுகிறது. இங்கே பார்க்கிறோம், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளினாலே எய்வார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய வல்லமையை தேவன் தந்து இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த வல்லமையும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அதுதான் இந்த வார்த்தையுடைய அர்த்தம். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு அவர்களுக்கு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை என்ன பண்ணுவாங்களாம், பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் என்ன பண்ணுவாங்க, அம்புகளாலே எய்வார்கள். அம்புகள்னா கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வல்லமை. இது நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு சத்துடைய பலவீனமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், பணப்பிரச்சனையா இருக்கட்டும், சாபமா இருக்கட்டும், ஜனங்களுடைய எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அல்லது சத்துடைய எந்த ஒரு வல்லமையா இருக்கட்டும், நம்மை மேற்கொள்ளாதபடி அவைகளை சிறைப்படுத்தவும் அவைகளை மேற்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய வல்லமையும் கிருபையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுடையவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சத்துருக்களை ஒரு நாளும் மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, அப்படிப்பட்ட காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலன். அந்த பலன் ஒரு நாளும் குறையாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் அமரும் போது அந்த பலன் கூடுமே தவிர குறையாது. கர்த்தருடைய கிரியைகளை நம்ம முற்றிலும் ஒப்புக் கொடுக்கும் போது அந்த பரலோக வல்லமையினால கர்த்தர் நம்மை நிரப்பி சகல வல்லமையிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது இல்லாமல் அவங்களை மேற்கொள்ள, அவர்களை சிக்கியிருக்கிற ஜனங்களை விடுவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 45:5, உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும், ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய அம்புகள் எப்படிப்பட்டதான், கூர்மையானது. கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக எந்த ஒரு வல்லமை நிற்க முடியாது. அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் என்ன பண்ணுமா, பாய், ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். ராஜாவுடைய சத்துருக்கள், ராஜா நம்முடைய தேவாதி தேவன், நம்முடைய தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு வல்லமையும் சிறைப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையை ஆண்டவர் நமக்கும் தர வல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம், என்னிலும் பெரிதானவர்களை செய்வீர்கள், நான் செய்ததை செய்வீர்கள், என்னிலும் பெரிதானவர்களை செய்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அதிகாரத்தை புதிய ஏற்பாட்டில் சீஷர்களுக்கு கொடுக்கிறார். இந்த நாட்களில் அவருக்கு சீடர்களாய் முற்றிலும் அர்ப்பணிக்கிற வேளையில ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையை தந்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில் ஒரு வாசகத்தை நம்ம வாசிக்கும் போது, என்னாகும் 24:9 வசனம், புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 24:9, சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். பிலேயாம் சொல்லும் போது கடைசியில சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறவன்
ஆசீர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன் யாரா இருந்தாலும் சரி அப்படின்னா தேவ ஜனங்களை யாரும் சபிக்க முடியாது, சாபத்திற்குள்ளாய் அவர்கள் மாறவும் முடியாது. உண்மையான இஸ்ரவேலர்கள், உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள், நம்ம தியானித்தது போல இரவும் பகலோட வேதத்தில் தியானமா இருக்கிறவர்கள், பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்று நம்ம அநேகரை ரட்சிக்க வேண்டும் என்கிற ரட்சிப்புகளை நடத்த வேண்டும் என்கிற பாரத்தோடு கர்த்தருக்குள்ள கடந்து வரும்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஒரு டிவைன், எப்படி சொல்றது, ப்ரொடெக்ஷன், தெய்வீக ஒரு பாதுகாவல் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. சத்துரு எவ்வளோ முடிஞ்சும் யோபுடைய குடும்பத்துக்குள்ள வர முடியல. கர்த்தர் வேலியா என்ன பண்ணு, போய் என்ன நீ என்ன செஞ்சாலும் அவன் ஏன் பண்ணி தான் வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ பிள்ளைகளை ஒரு வல்லமையோ தாழ்த்தவோ அழிக்கவோ முடியாது என்பதை திட்டவட்டமாய் தேவன் சொல்லுகிறான். அந்த முந்தின அதிகாரங்களை சொல்லும் போது கர்த்தர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. எந்த ஒரு சாபமும் சரி, எத்தனையோ பேருக்கு நம்ம ஜெபிக்கிறோம், அந்த சாபங்கள் ஒரு நாள் நம்மகிட்ட வராது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு தந்து இஸ்ரவேலரை இப்படி ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உலகத்துல சிலவங்க சொல்லுவாங்க, பார்த்து போ, காலில் ஏதாவது மிதிச்சிடும், யாராவது கண்ணில் பட்டுருவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒன்றும் நிற்க முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த நாட்டில் நமக்கு தந்து ஆஸ்வதிக்க அவர் பிரியமா இருக்கிறார் என்பதை அறிந்து அதை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, உன்னை ஆசீர்வதிக்கிறவனே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவன் என்ன பண்ணுவான், சபிக்கப்பட்டு போவான்னு சொல்லி இந்த இடத்துல சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறதை நம்ம வாசிக்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 12:3, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை என்ன பண்ணுவேன். இந்த இடத்துல சொல்லுது, உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான் அப்படின்னு அங்க சொல்லுது. இங்க உன்னை சபிக்கிறவன நானே சபிக்கிறேன். நீ மறந்துட்டியோ, நீ அமைதலா இருக்கிறியோ, உனக்கு சபிக்க தெரியலையோ, இல்ல சபிச்சா எதுவும் நடக்குமா அப்படின்னு நீ அமைதலா இருக்கலாம், ஆனா நான் விட மாட்டேன், நான் சபிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு அரணாய் கோட்டையாய் அனுகூலமாய் இருந்து பாதுகாத்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவன் நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அப்ப அவங்க ஆஸ்வதிக்கப்படும் போது யோசிப்பாங்க, அந்த வீட்டுக்கு போனோம், அவங்களுக்கு ஜெபம் பண்ணோம், அவங்களை ஆசீர்வதிச்சோம், இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு வருகிறார் அப்படின்னு சொல்லி அநேகர் நம்மை ஆசீர்வதிக்க புறப்பட்டு வருவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும் என்றார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமையான ஒரு ஆசீர்வாதங்களை இந்த நாட்கள்ல, உயிரோடு இருக்கிற நாட்கள்ல நம்மளும் பெற்று அனுபவிக்க முடியாய் கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். என்னது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. ஒவ்வொரு இஸ்ரவேலனும் இப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை அடைய வேண்டும் என்று அவர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், பிதா ராஜ்யத்தின் மகிமையை கொடுக்க எப்படி இருக்கிறாராம், பிரியமா இருக்கிறார். இங்க நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் பிரியமா இருக்கிறார். இந்த நாட்களை பயன்படுத்தி எப்படியாவது இப்படிப்பட்ட நிலைமைகளை நாங்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவழிக்காய் ஸ்தோத்திரம். நீ பேசின வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இரவு பகலும் தியானிக்கிறவர்களாக ஆண்டவரே, எகிப்தை விட்டு முற்றிலுமாய் நாங்கள் வெளியில வருகிறவர்களாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா விதத்துல நாங்கள் வந்த வார்த்தைகளை கேட்டது போல அர்ப்பணிக்கிற வேளையில இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம்னு சொன்ன தேவன், நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாசஸ்தலங்கள் ஆண்டவர் உலாவுகிறதையும் தரிசனங்களை சொப்பனங்கள் இடைபடுகிறது போல ஒரு ஆசீர்வாதங்கள் வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எவ்வளோ பெரிய மாடியில் இருந்தாலும் கர்த்தர் எங்களுடைய இல்லங்கள்ல உள்ளங்கள்ல நடமாடுகிறது, வாசம் பண்ணுகிறது, குடியிருக்கிறதை போல ஒரு மகிழ்ச்சி வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேறும்படியாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.